சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் தான் நமது குழந்தைகளுடைய உருவாக்க விஷயத்தில் நாங்கள் தோல்வி அடையாமல் இருக்கலாம். எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்துடைய வழிகாட்டலை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டாலும் ஒரு அடிப்படை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம எந்த ஒரு விதிமுறைகளுக்கு அட்பாட்பட்ட விதிகளும் உண்டு. ஒரு மனிதன் இதெல்லாம் செய்யாமலும் ஒரு சிறப்பான ஒரு குழந்தை என்ன செய்யலாம், உருவாகலாம். இதெல்லாம் செய்யாமலும் ஒரு சிறப்பான ஒரு அறிஞர் என்ன செய்யலாம், உருவாகலாம். இது அதாவது விதிவிலக்கானவைகள். அர்த்தம் என்னென்னா, ஒரு 10 வீதமோ 20 வீதமோ இந்த உலகத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்கும். எல்லா விதிகளுக்கும் ஒரு விலக்கு என்ன செய்யும் இருக்கும் என்றது ஒரு விதி. அதுவும் ஒரு விதி அப்படின்னு அர்த்தம் என்ன, அதுக்கும் ஒரு விதிவிலக்கு என்ன செய்யுது இருக்குது. அதாவது விதிவிலக்கு இல்லாதவைகளும் என்ன செய்யும் இருக்கும்னு அர்த்தம். எல்லா விதிகளுக்கும் ஒரு விலக்கு உண்டு. அப்படி என்றால் நீங்கள் உலகத்தில் எந்த விதியை போட்டாலும் சரி, அதில் ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு சப்ஜெக்டும் என்ன செய்யும் இருக்கும். இதுவும் ஒரு விதி தானே. அப்போ இதுக்கு ஒரு விதிவிலக்கு என்ன செய்யுது இருக்கு. அதாவது விதிவிலக்கு இல்லாத விதிகளும் என்னது இருக்கும் என்று நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறோம். இது உலகத்தில் இயல்பு. எனவே நம்ம எந்த ஒரு அடிப்படையை இருந்தாலும், அப்போ அவன் எப்படி உருவாகினா, அப்போ இவர் எப்படி உருவாகினார், ஷேக் அல்பானி எப்படி உருவாகினார், பின்பாஸ் எப்படி உருவாகினார், உசைமின் எப்படி உருவாகினார், சஹாபாக்கள் எல்லாம் வாப்பமார ஒழுங்காக வளர்த்தான சஹாபாக்கள் ஆகினாங்க. அவர்கள் வாப்பெல்லாம் குஃபரில் இருந்தால் அவர் இஸ்லாத்தில் வந்தார். எப்படி என்னது வாப்ப ஒழுங்காக தானே வளர்த்திருப்பார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் புள்ள எப்படி போச்சு, ஆசர் ஒழுங்காக வளர்க்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நபி ஆகினார், வாப்பா உம்மா இல்லாமலே வளர்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நபி ஆகினாங்க. இப்படியான சில கேள்விகள் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். இது தவறான அணுகுமுறை. இது எல்லா விஷயத்திலையும் தவறு தான். எல்லா விஷயத்திலையும் தவறு என்ன, நம்ம இதை வச்சு உதாரணங்கள் எடுப்பதில்லை. இதை வைத்து இதெல்லாம் விதிவிலக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். விதிவிலக்காக நிச்சயமாக அப்படி நடந்துதான் என்ன செய்யும் ஆகும். இல்லைண்டா முதலாவது இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கணும்னா நம்ம என்ன, அங்கே தந்தை ஒரு பகுதியே இல்லை, ஆனால் அவர் நபி ஆகிற அளவுக்கான ஒரு தகுதி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய கொடுக்குறான். ஏன்னா விதி என்ற அந்த பகுதியில் இல்லை. சில இடங்களில் சில பொழுதுகள், அதாவது இவைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டே சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மார்க்க விளக்கங்களை புறக்கணிக்கக்கூடிய நிலைமைகள்லாம் என்ன செய்யும், உருவாகும். எல்லா விஷயத்திலும் இது நடக்கும். எனவே இந்த கெட்ட உதாரணங்களை, கெட்ட சிந்தனைகளை நம்ம அதாவது உள்வாங்கி கொண்டு ஒரு எதிர்காலத்தில் கை செய்தப்பட இயலாது. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அதை இது சரியாக தான் சொல்லிக்கிறாங்க, நான் தான் யோசிக்காம விட்டேன்னு பிறகு என்ன செய்யலாது, கை செய்தப்படக்கூடாது. எனவே விதிவிலக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேக அருளோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. இதை நம்ம அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ளணும். 90% இதுதான். இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்றார்கள், துஹ்ஃபத்துல் மௌதூத் ஃபி அஹ்காமில் மௌலூத் என்ற நூலில், அதாவது குழந்தைகளுக்கான சட்டங்கள் என்ற நூல் அருமையான ஒரு நூல். சலஃப்களுடைய காலத்தில் எழுதப்பட்ட நூல்களில் மிக அருமையான நிறைய நூல்கள் உண்டு. நான் அங்கே ஸ்பீச்சில் ஒன்று சொல்லிக்கிறேன், ஏற்கனவே என்ன செய்திருக்கிறேன், ஒன்று சொல்லியிருக்கிறேன். இதில் ஒன்று தான் எனது இந்த துஹ்ஃபத்துல் மௌதூத் என்ற நூல். இந்த நூல் ஒரு விரிவான முறையில் ஷேக் பக்ர் அபு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தஹ்கீக் கூட ஒரு இந்த அளவில் வரக்கூடிய அமைப்பில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அளவில் வந்துச்சு, இது ஒரு பெரிய அளவில் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த நூலை சொல்கிறதுக்கான காரணம், நம்ம எடுக்கக்கூடிய அந்த உதாரணங்கள், படிப்பினைகள் எல்லாம் ஒரு வெறுமனை சிந்தனை ரீதியாக இருக்கக்கூடாது. குர்ஆன் சுன்னால ஆதாரங்களோடும் சலஃபுகளுடைய அனுபவத்தோடும் இருந்தால் தான் இஸ்லாத்துடைய அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அவர் அந்த நூலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பெரும்பாலான குழந்தைகள் அதாவது கெட்டு போவதற்கு பெற்றோர்கள் தான் காரணம். அப்போ இந்த விதியிலிருந்து என்ன விளங்குது, வெறும் பிரார்த்தனைகளால் மட்டும் உருவாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல வரல. விதிவிலக்குகள் அவர் நம்பல. அவர் என்ன சொல்றாருன்னா, பெரும்பாலான குழந்தைகளை தந்தைமார்களுடைய பெற்றோர்களுடைய பாசம் அழித்து விட்டதுன்றார். அதாவது காரணத்தை சொல்றாரு. பெற்றோர்களுடைய அளவு கடந்த பாசம் தான் பல பிள்ளைகளுடைய கெடுதலுக்கான காரணம், அழிவுகளுக்கான காரணம். அந்த பிள்ளையை இறக்கமாக வச்சு கொள்வது தான் அவங்களுடைய குழந்தைகள் அழிஞ்சு போவதற்கான, கெட்டு போவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்போ அது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். இந்த ஒரு பகுதி பெரிய ஒரு ஆதாரம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுக்கு ஒரு என்ன, இந்த விதியை நான் முதல்ல விளங்கப்படுத்துறேன். நம்ம அடிப்படைகள், அதாவது கல்வி என்றது முதலாவது எங்களோட பெற்றோர்களுடைய சிந்தனையில் பதியணும். நாங்கள் தான் பொறுப்புன்றது. இந்த பொறுப்புடன் மஸ்ஊலியத்தில் நிறைய பேர்கிட்ட சட்டம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் தஆலா நாடினா என்ன, அந்த புள்ள நல்லா தான் வரைச்சு, நம்ம என்ன பெரிய ஒரு முயற்சி எடுத்து அந்த புள்ள வரப்போகுது ஒரு இடத்துக்கு அவனோட மனசு ஆகிறது. அப்படி ஆகக்கூடாது. அப்படி என்பதற்காக இறைவன் நாடனும், இறைவன் நாடித்தான் நடக்கும் என்பதில் உலகத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவன் தௌஃபீக் இருக்கணும், சந்தேகம் இல்லை. ஆனால் முயற்சியுடைய கடமைகள் எங்கிட்ட 100% என்ன செய்யணும், இருக்கணும். 100% என்ன செய்யணும், இருக்கணும். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலர் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது எல்லாமே அல்லாஹ்வுடைய என்ன நாட்டத்தில் உள்ளதானே, நம்ம இதில் என்ன செய்கிறதுக்கு என்று சொல்லி அந்த மாதிரியான யோசனையில் என்ன செஞ்சு ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இமாம் இப்னுல் கைம் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மிக தெளிவான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், தந்தைமார்களுடைய, பெற்றோர்களுடைய பாசம்
பெற்றோர்களுடைய அந்த அளவு கடந்த இரக்கம் குழந்தைகளை என்ன செஞ்சிருது, நாசமாக்கி விடுகிறது என்பதை என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஊலியத்தை சொல்லியும் காட்டுறாங்க. மஸ்ஊலியத் உண்டு இல்லையா ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டிய விஷயம், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். நேரடி அர்த்தம் ராயினடா மேய்ப்பாளர், ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். குல்லுக்கும் மஸ்ஊல், உங்களில் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள் அர்ராயியதி, தங்களது அதாவது மேய்ப்பை பற்றி, தான் யாரை மேய்த்தார்களோ யாரை நிர்வகித்தார்களோ அவர்களை பற்றி. அப்போ சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதில் சொல்லிட்டு வந்து என்ன சொல்றாங்க, வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. ஒரு பெண் வந்து தன்னுடைய தந்தையுடைய கணவனுடைய வீட்டிலே பொறுப்பாளி, அவள் அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படுவாள் அப்படின்றான். அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படுவாள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முக்கியமான ஒரு பகுதி மஸ்ஊலியத். என்ற மஸ்ஊலியத் என்ன, என்ற பொறுப்பு என்ன, நான் தான் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி அதாவது விசாரிக்கப்படுவேன், நான் பதில் சொல்லணும் என்ற கடமை எனக்கு உண்டு என்கின்ற அந்த பொறுப்புணர்வு நமக்கு உண்டாகணும். ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் நான் பெருசாக செஞ்சது ஒன்றுமில்லை, அது அவன் உண்மைதான், அல்லாஹ் தஆலாவுடைய அருள் தான். ஆனால் பொறுப்பு என்ற பகுதியை உணரனா, இந்த பொறுப்பு இல்லாமல் நம்ம வந்து வளர்ந்துடலாம், அவன் எப்படி உருவாகினா இவர் எப்படி உருவாகினா சிலர் என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இன்னொரு ஆதாரம் என்னடா, அறிஞருடைய வீட்டில் இப்போ உதாரணமாக பொறுப்பு தான் மிக முக்கியமானதுக்கு ஒரு ஆதாரம் என்னென்னா, சிலர் அறிஞருடைய வீட்டில் இருப்பாங்க, ஆனால் அறிஞராக உருவாகிக்க மாட்டார். அறிஞர்களுடைய வீட்டில் இருந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய அறிஞர்கள் உருவாக மாட்டாங்க. இதில் என்ன அர்த்தம், பொறுப்பு தான் மிக முக்கியம்ன்றது விளங்குது. இல்லைன்னா அந்த அறிஞர் வந்து அந்த பிள்ளை உருவாக்கியிருப்பார். ஷேக் அல்பானி அவர்கள் ஒரு செய்தியை போட்டு வதைத்து என்னது நான் வந்து இதை வந்து ஒரு வார்த்தையில் சொல்லுவார், இது ஹதீதாக இருக்கக்கூடாதான்னு நான் ஆசை வைக்கிறேன் என்றாங்க. எதை வச்சு, அஸ்ஹதுன் நாஸி ஃபில் ஆலிமி அஹ்லுஹு வ ஜீரானுஹு, ஒரு அறிஞருடைய அறிவிலே மிகவும் தேவையற்றவர்களாக இருப்பது அவருடைய குடும்பத்தினர் அண்டை வீட்டார்கள் என்று. ஒரு அறிஞருடைய அறிவில் மிகவும் தேவையற்றவராக, அவனு என்ன, அந்த வீட்டில் உள்ள வந்து மார்க்க தீர்ப்பு கேட்டால் அடுத்த அறிஞருக்கு தான் கால் பண்ணுறது, ஃபோன் பண்ணி இது விளக்கம் என்னடு. ஆனால் பெரிய அறிஞர் எங்கே இருப்பார், வீட்டில் இருப்பார், அவங்கள்ட்ட கேட்கறது இல்லை, அடுத்தவட்ட தான் என்ன செய்யறது, கேட்கறது. காரணம் இதற்கு என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க. காரணம் அவர் என்ன செய்வார், ஓப்பனாக இருப்பார், விளையாடிக்கிட்டு இருப்பார், சிரிச்சிக்கிட்டு இருப்பார், பிள்ளையை பார்ப்பார், காய்கறி வாங்கிட்டு வருவார், வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பார். இவரை வந்து ஏதோ மக்கள் தெரியாமல் இவரை கேட்குறாங்க போல இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதை அல்பானி சொல்லி காட்டுறாரு, அஸ்ஹதுன் நாஸி ஃபில் ஆலிமி அஹ்லுஹு வ ஜீரானுஹு, தன்னுடைய அண்டை வீட்டார் தன்னுடைய குடும்பத்தினர் தான் அந்த 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 அறிஞருடைய விஷயத்தில் என்ன கவனம் இல்லாமல் இருப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னு சொல்லி. அந்த அறிஞரும் இந்த குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாமிக்கிறதால தான் பெரும்பாலும் அவரை இந்த குடும்பம் என்ன செஞ்சதில்லை, அந்த இல்மை பெற்றுக்கொள்றது இல்லை. அவர் உலகத்துக்கு தான் என்ன செய்வார், மிகப்பெரிய அறிஞர் ஆயிப்பார், வீட்டில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டார், சொல்ல மாட்டார். இதனால தான் அங்கேயும் என்னது அந்த ஒரு கணக்கில்லாத நிலைமைக்கு. அப்போ அல்பானி இதை பதிவு செஞ்சுட்டு என்ன சொல்றாரு, இது ஹதீதாக இருந்திருக்க கூடாதான்னு நான் என்ன செய்கிறேன், ஆசை வைக்கிறேன்னு ஷேக் நாசர் அல்பானி சொல்றதை பார்க்குறோம். இதுல இருந்தாலும் என்ன தெரியுதுன்னா மஸ்ஊலியத். இல்லைண்டா சில அறிஞர்களுடைய வீட்டிலிருந்து சில பிள்ளைகள் உருவாகுவார்கள், அவங்க அறிஞராக வைக்க மாட்டாங்க. ஷேக் அப்துல் அசீஸ் தரீஃபி அவர் என்ன சொல்றாரு, ஹபீதஹுல்லா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் வந்து ஒரு அறிஞருடைய வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது எந்த மார்க்க விஷயம் மட்டுமல்ல, அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்க எடுங்க, அந்த எடுக்கக்கூடிய எல்லாருடைய வீட்டிலும் அந்த வீட்டில் அது உருவாகாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பழக்கம். அப்துல் அசீஸ் தரீஃபி ஒரு காரணம் சொல்றாரு, அதாவது பழக்கம் இருக்க முகாலத்தா, அந்த பழக்கம் என்பது பெருமதி இல்லாமல் ஆக்கிவிடும். பழக்கம் என்ன செய்யும், பெருமதியை இல்லாமல் ஆக்கிவிடும். அதே போல ஒரு அறிஞர் சொல்றாரு, இஜாப், ஒரு மனிதனை பற்றிய ஈர்ப்பு, ஒரு துறையை பற்றிய ஈர்ப்பு 3 மாதங்கள் தான் என்ன செய்யும், இருக்கும், காணாம போயிடும். ஈர்ப்பு வந்து அதை ஃபர்ஸ்ட் அந்த ஈர்ப்போடு அவர் சந்திப்பார், காணு வரைக்கும் அந்த, அப்புறம் அந்த 3 மாச பழக்கத்துக்கு பிறகு அந்த ஈர்ப்பு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிடும். உண்மையான அறிவு மட்டும்தான் என்ன செய்யும், நிலைக்கும். முகாலத்தா, அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த புக்கு காண்றது, அந்த இதெல்லாம் கண்டு 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 பழைய அவர் படிக்கிறது காண்றது, அவர் அறிவை காண்றது, அவர் டீச்சராக இருந்தால் அவங்க டீச் பண்ணுறது கண்டு 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 இது ஒரு பெருமதியான விஷயமாவே அவங்களுக்கு என்ன செய்யாது, விளங்காத மாதிரி போயிடும். சரியா? அதனால தான் ஒரு அறிஞர் மௌத்தாகின உடனே பல அறிஞர்களுடைய வீட்டுகளுக்கு முன்னுக்கால அந்த அந்த ஊட்டாக்கள் என்ன செஞ்சிருவாங்க, முதல்ல புக்ஸை வித்துருவாங்க. அந்த புக்ஸை வித்துருவாங்க. அதாவது அவர் போனதோட வீட்டு ஒரு ரூம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆகின மாதிரி ஒரு சந்தோஷம். இன்னொரு ஃபேமிலியை கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம இதில் என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகான வீடு கிடச்சிட்டு ஏதோ ஒரு சுமையாக இதை வச்சுட்டு இருந்தார், ஏன் தான் வச்சுட்டு இருந்தாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவங்க என்ன செய்யிருப்பாங்க. எத்தனையோ பேருடைய அதாவது நீங்கள் இதை பார்க்கலாம், அவர் மௌத்தாகினவர் வீட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அந்த புக்ஸ் எல்லாம், அதை எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அவரை வந்து
அந்த புத்தகத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருப்பார் ஒரு பேக்கில் போட்டு 60 வருஷம் 70 வருஷம் பாதுகாத்துக்கிட்டே இருந்திருப்பான். இது பல அறிஞர் இப்போ நான் சொன்னதெல்லாம் விளங்குனது மஸ்ஊலியத்தில். இதுக்கெல்லாம் பின்னால் நான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது மட்டுமல்ல காரணம், அந்த அறிஞருடைய பொறுப்பின்மையும் ஒரு காரணம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குடும்ப ரீதியாக விஷயத்தை விட்டுட்டு உலகத்துக்கு தான் என்ன செய்வாங்க. உதாரணமாக பக்கத்து ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாரு, அவருக்கு என்ன யோசனை வரும்னா சால இதை பயானில் சொல்லணும், எது ஒரு சிகரெட் குடிக்கிற விஷயத்தை பயான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லணும், அவர்கிட்ட சொல்லணும் சிகரெட் குடிக்காதீங்க இது பிள்ளைன்னு. எங்கேயா ஒரு தவறை கண்டோடனே அடுத்த பயானை போய் சண்டே அதில் சொல்லிடும். சரியா, தவறுகளை அங்கங்கே சுட்டி காட்டுறத முதல் தாவா, மைக்கை பிடிச்சி பயான் பண்ணுறது ரெண்டாவது, கண்டமாக அந்த இடத்துல இது பிழை இது கூடாது மார்க்கத்தில் தடை அப்படின்னு நம்ம சொல்கிறது அது நம்ம சொல்லணும். ஆனால் நான் மைக்கை பிடிச்சி மட்டும்தான் என்ன செய்வேன் பயான் பண்ணுவேன் என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளக்கூடிய இந்த தன்மையாலும் இந்த பொறுப்பின்மை குடும்பத்தில் என்ன செஞ்சுட்டு போயிடும். சிலர் வெளியே எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் 1000 தவறு நடந்துட்டையும் எல்லா குடும்பத்திலையும் நடக்கத்தானே செய்துன்னு சமாளிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. எல்லா சைடையும் பாருங்கள் பார்ப்போம். அப்போ இந்த செய்திகள், இந்த அறிஞர்கள் சொன்ன செய்திகள் தான் நமக்கு புரியக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா பொறுப்பு இன்மை, அந்த பொறுப்புணர்வை கொடுக்காமை என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். இமாம் இப்னு தைமியாவோட வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒரு புத்தகம் இருக்கும் முசவ்வதா, இமாம் இப்னு தைமியாவுக்கு. முசவ்வதான்றது உசூல் ஃபிக்ஹில் முசவ்வதான் அரபில் என்ன சொன்ன அர்த்தம்னா அந்த புக்கை வந்து எழுதிப்பாங்க, திருப்பி ஒரு முறை பார்த்து ரீக்ரெஷன் பண்ணி அடுத்த பிரிண்ட்டுக்கு போகிற அளவுக்கு வைப்பாங்களே அந்த லெவலுக்கு வராத நூலுன்னு அர்த்தம். அதை வந்து என்னது அதாவது அதில் வந்து அந்த நூலை 3 பேர் எழுதிப்பாங்க. ஒன்று நம்ம சொல்லக்கூடிய இப்னு தைமியா, அவருடைய வாப்பா இப்னு தைமியா, அவருடைய வாப்பா இப்னு தைமியா, இவங்கெல்லாம் தைமியாவுடைய பரம்பரை. அவர் இப்னு தைமியா, இவர் இப்னு தைமியா, இவர் இப்னு தைமியான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்னு தைமியான பிரபல்யமானவர் யார்? அல் ஹஃபீத், பேரர் தான் பிரபல்யம். ஆனால் அவரோட வாப்பாவும் என்ன பிரபல்யமான ஒரு அறிஞர், அவருடைய வாப்பாவும் ஒரு பிரபல்யமான அறிஞர். வழங்கிட்டா அல் முன்தகான்னு சொல்லி ஒரு இமாம் ஷவுகானி சர செஞ்ச ஒரு புத்தகம் இருக்கும் வழங்கிட்டா. அப்போது இதில் வந்து என்ன இதில் புரிஞ்சுக்கணும் வேண்டாம், பாப்பா மகனை உருவாக்குறாரு, மகன் என்ன செய்கிறார், அடுத்து அல்லாஹ் நாடி இருந்தால் அடுத்த இன்னொரு மகன் உருவாகிப்பார். ஆனால் இமாம் இப்னு தைமியா கல்யாணம் முடிக்கலை, இப்னு தைமியா என்ன செய்யலை, கல்யாணம் முடிக்கலை. அப்போ பொறுப்போடு நடக்க போய் தான் இது இப்படி வருது. இமாம் தஹபி என்ன சொல்கிறார், ஒரு செய்தியில் சொல்கிறார் என்னென்னா, அதாவது மிக முக்கியமான ஒரு பகுதி இது அப்படின்றதுக்கு இமாம் தஹபியில் கூட்டுற பாருங்க. இது வந்து அதாவது சேராலமன் நுபுலால் வரக்கூடிய ஒரு செய்தி. அப்துல் ரஹ்மான் இப்னு பிஷ்ர் இப்னுல் ஹக்கம் அவரை பற்றி சொல்கிற டைமில் அல் ஹாஃபித் தான் குர்ஆனை மனனை விட்டு அர்த்தம் இல்லை, குர்ஆன் ஹதீஸ்களை அன்றைக்கு குர்ஆனை நம்ம நம்புறது பேசிக். ஹாஃபில் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹாஃபில்ன்றா அது பெரிய ஒரு விஷயமே இல்லை, ஹிஃபில் தான் அது அடிப்படையான சப்ஜெக்ட். ஹாஃபில்னா ஹதீஸ்களை அந்த மார்க்க சட்டங்களை மன்னிட்டுருவேன். அல் ஜவாத் நல்ல கொடையாளி வழங்கிட்டா. அஸ்ஸிகா மிகவும் நம்பகமானவர். கால தஹபி, இமாம் தஹபி அவரை பற்றி சொல்கிறார் என்னென்னா, இஅ்தனா பிஹி அபூஹு வர்தஹல் வலகியல் கிபார் வதால உம்ருஹு வதஃபர்ரத். முதலாவது சொல்கிறார் இஅ்தனா பிஹி அபூ, அவருடைய தந்தையில் அவரில் கவனம் செலுத்தினார். முதலாவது வசனம் என்ன, அவருடைய தந்தை அவரில் கவனம் செலுத்தினார் தான் ஃபஸ்ட்டு. பொறுப்பு மஸ்ஊலியத்து தான். மஸ்ஊலியத்துன்னு சொல்கிறது அந்த தந்தை அவர் அந்த பிள்ளையோடைய அந்த காலகட்டத்தில எல்லாம் பயணிக்கிறது, பிறப்பில் இருந்து அந்த குழந்தையுடைய உருவாக்கம் வரைக்கும் பயணிக்கிறதுண்டா என்ன அடுத்த கட்டம் சொல்கிறேன். நிறைய பேர் பயணிக்கிறதாவே நினச்சிக்க நிற்கிறான், கத்திக்க நிற்கிறது. பிள்ளைய பார்த்து எப்போ பார்த்தாலும் நான் சத்தம் போட்டிக்கிறேன், இவ்வளோ இப்போ அந்த கல்வியிட 4வது பாகத்தில் வந்துச்சு, நான் கவனிக்க சொல்லி நான் ஃபுல்லாக கவனிச்சுட்டு தான் இருக்கிறது, கத்துறது என்ன செய்வாங்க முடிவெடுப்பான். அதெல்லாம் இல்லை. அல்லது எங்கேயா கொண்டு போய் நான் காலையில் ஸ்கூலில் விட்றேன், டியூஷனில் விட்றேன், ஈவினிங் இதில் விட்டுறேன், நான் கவனிக்கிறேன்னா இல்லையா, அதெல்லாம் இமாம் தஹபி சொல்லலை விளங்கிட்டா. உடனே நம்ம சொற்களெல்லாம் சரியாக தான் இருக்கும், எப்ளை பண்ணுற இடம் ஒன்று என்ன செய்யுது இருக்கு. இஅ்தனா பிஹி அபூஹு, அவருடைய தந்தை கவனம் செலுத்தினார். அதனால் நடந்தது என்ன, வர்தஹல் பல நாடுகளுக்கு ஹதீஸ்களை தேடி பயணித்தார். வலகியல் கிபார் பெரும் பெரும் அறிஞர்களை வயதானவர்களை சந்தித்தார். வதால உம்ருஹு அவருடைய வயதும் என்ன செஞ்சது நீண்டது. வயசாளிகளை சந்திக்கவும் கிடைக்கிது அவருக்கு, இந்த தூரமான இடங்களுக்கும் போக கிடைக்கிது. அவரும் வயது நீண்ட அளவுக்கு வாழ்ந்தால் ஒத்தஃபர்ரத தனித்துவமாகுவார். இவர்கிட்ட இருக்கிற செய்திகள் வேறு யார்கிட்ட இருக்காது. ஏண்டா இவர் 10-12 வயசில் தூரமான இடத்துக்கு போய் வயசான ஒரு ஆளை சந்திச்சுப்பார். வயசான ஆள் என்ன செஞ்சிருப்பார், ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னால் உள்ள அறிஞரை சந்தித்து ஹதீஸ் எடுத்திருப்பார். இவர் 10 வயசுலேயே பிரயாணம் செஞ்சாருன்னா சின்ன வயசுலேயே அவர் சந்தித்து 2 வருஷத்தில் அவர் மௌத்தாகிப்பார். இவருக்கு இந்த செய்தி கிடச்சிடும்.
இவர் ஒரு 100 வருஷம் வாழ்ந்தார்னா 150 120 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தியெல்லாம் இவர்கிட்ட என்ன செய்யும் இருக்கும். அப்போ தஃபர்ருத் ஆகுவாங்க. தஃபர்ருத் ஆகண்டா தனி அவர் அறிவிக்க ஆரம்பிப்பார். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த செய்தி என்ன செய்யும் கிடைக்கும். இந்த லெவலுக்கு வாரத்துக்கு காரணம் தந்தை கூட்டிட்டு என்ன செய்கிறாரு, எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் விடுறாரு, படி தேடு அப்படின்னு சொல்லி. அதனால தான் என்னது, நான் வந்து ஒரு தலைவை பேசியிருந்தேன், உங்களுக்கு தெரியும், என்னது அறிஞர்கள் உருவாக்கிய அந்த அன்னையர்கள் அது அறிஞர்களை உருவாக்கிய அன்னையர்கள் என்ற தலைப்பில். காரணம் தந்தைமார்கள் இல்லை, தாய்மார் எடுத்த கவனத்தில் அந்த பிள்ளைகள் உருவாது. அப்போ அந்த தந்தை இல்லாத இடத்துல தந்தை இல்லாத இடத்துல தாய் இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம். அப்போ இதை யார் சொல்கிறார், இது இமாம் அதாவது இமாம் தஹபி சொல்கிறார். எனவே மஸ்ஊலியத் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. மஸ்ஊலியத் பொறுப்பு உணர்வு. இப்போ நான் இங்கே வளர்க்குறத பற்றி சொல்லலை. அப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு தடையாக இருக்கிறது வந்து அறிஞர்கள்ட்ட வீட்டில் அறிவாளி வரலையே அப்படின்னு நினைக்கிறது. அதோட இவர் வீக் ஆகிடுவார். என்ன பொறுப்பாக எல்லாம் இருந்தில்ல வேலை, அவர் பொறுப்பு இல்லாமல் எந்திரிப்பார் அப்படின்னு ஒரு கெட்ட உதாரணத்தை எடுத்துக்கிறது. ரெண்டாவது என்ன, பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு இல்லை, அல்லாஹ் தாலா நாடி அப்படின்னா நூலை சாத்திர வரலாறு அப்படின்னு அந்த செக்ஷன் எடுத்துக்கிறது. இதெல்லாம் பிழையான தவறான நடைமுறைகள். மஸ்ஊலியத் முக்கியம்ன்றது ஹதீஸும் சொல்லுது, இமாம்களோட வரலாறும் சொல்லுது என்றதை முதலாக விளங்கணும். எனவே நாங்கள் எங்களோட குழந்தைகளில் கவனம் செலுத்துதல் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். இதுதான் மிக முக்கியம்.